ஃப்ரெண்ட்ஸ், சீமான் ஆவாரா சிஎம்? என்டிகே கட்சியோட 2026 தேர்தலோட வாக்கு சதவீதம் எவ்வளோ வரப்போகுது? ஏன் சீமான் அவர்களோட கொள்கை இளைஞர்கள்கிட்ட இன்னும் போய் சேரலை? இதை தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்டிகே கட்சியை பற்றி சொல்லணும்னா ஒரு எழுச்சியில் உருவான கட்சினே சொல்லலாம். அதாவது இலங்கை போர்லேருந்து இந்த கட்சி தனித்துவமாக எழுந்து வந்துச்சு. இந்த கட்சியினால் இளைஞர்கள் பெரிய அளவில் கவர்ந்து இழுக்கப்பட்டாங்க. அதுக்கு முதல் காரணம் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பற்றி சீமான் அவர்கள் மிக தெளிவாகவே பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்த மண்ணின் மைந்தர்கள் யாரு, அதாவது தமிழர்களோட பெருமையும் திராவிடனா என்ன தமிழர்னா என்னன்னு நம்மளுக்கு பிரித்து தெளிவாகவே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இன்ற வரைக்கும் கல்வியும் மருத்துவத்தையும் நான் இலவசமாக கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட நகைச்சுவான பேச்சையும் நடைமுறை பேச்சையும் இளைஞர்களை பெருசாக கவர்ந்துருச்சு. இது போக அவர் போடுற ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவர் பேசுகிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டம் எழும்போம். அது மட்டும் இல்லாமல் பொது மேடைகளில் மேடை நாகரிகமும் மேடை அலங்காரத்துலேயும் அவர் ஒரு ஹீரோ தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நாதாக்காவோட கொள்கைன்னு பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி மருத்துவம் இது ரெண்டுத்தையும் நான் இலவசமாக கொடுப்பேன், மற்றது எதுவும் இலவசமாக கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் தற்சார்பற்ற பொருளாதாரம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பை எப்படி கொடுக்குறேன்னு சீமான் அவர்கள் சொல்கிறாருன்னா, அதாவது இயற்கையான விவசாயங்கள், நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு நம்ம விவசாயம் செய்கிறது, அதாவது ஆடு மாடு கோழி வளர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை வச்சு என்னென்ன விவசாயங்கள் செய்யலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் டீட்டெயிலாக படம் போட்டே காமிச்சிட்டாரு. அவர் அளவுக்கு நம்மளுக்கு பேச்சாற்றலும் கிடையாது, அந்த விஷயத்தை அதாவது தொலைநோக்கு தூரத்தில் பார்க்குற பார்வையும் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட பிரபலமாக நிறைய விஷயங்களை எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இலவசங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் சீமான் அவர்களோட தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இலவசம்னு ஒன்றுமே கிடையாது. நான் எது தேவையோ மக்களுக்கு கல்வியும் அதாவது மருத்துவத்தையும் மட்டும்தான் கொடுப்பேனே தவிர தூய குடிநீரை கொடுப்பேனே தவிர மற்றபடி எந்த இலவசத்தையும் கொடுக்க மாட்டேன். உங்களை தொழில் செய்ய வைப்பேன், அதன் மூலிமா நீங்கள் பொருளீட்டி பொழைச்சிக்கிடலாம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தினா உங்ககிட்ட வர வருமானத்தில் நீங்கள் அருமையாக வாழலாம். இந்த நாட்டோட இயற்கை வளங்களை பேணி காப்பேன்னு சொன்னார். ஸோ இதனால் நிறைய படித்த யங்ஸ்டர் இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருமே இந்த கட்சியில் போயிட்டு சேர ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறுத்துகிற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா பின்புலம் பெரிய அளவு கிடையாது, பல கோடீஸ்வரர்களும் கிடையாது. ஆனால் அந்த வேட்பாளர்கள் எல்லாமே ஒரு தகுதி அதிகமாகவே இருக்குது. நல்ல கல்வி அறிவாகவும் இருக்காங்க, நல்ல பேச்சாற்றல் கொண்டவங்களும் இருக்காங்க. அதாவது பெண்களுக்கு சமய உரிமைன்ட்டு அதாவது எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் தான் முதல்ல நிரூபித்து காமிச்சாரு. அவர் நிறுத்துகிற வேட்பாளர்களையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்பேற்பட்ட பெருமைக்குரிய சீமான் அவர்களோட வாக்குறுதிகள் மக்களை சென்று ரீச் ஆச்சு. பட் ஆனால் யங்ஸ்டர் பெரிய அளவில் வாக்கு செலுத்தலை. இந்த 2026 தேர்தலில் தான் நம்மளோட கணிப்புப்படி பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சீமான் அவரோட பேச்சாற்றல்னாலையும் அவரோட கொள்கை கோட்பாட்டினாலையும் நிறைய இளைஞர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டாங்க. பட் ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்கள் வந்ததுனால அவரோட ஃபேன் பேஸ் ஆகட்டும் சரி, அவரோட அந்த சினிமாட்டிக்கான ஸ்டைல் மூலியமாகவும் நிறைய இளைஞர்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதாவது நாதாக்காவில் பழைய உறுப்பினர்கள் என்னவோ அப்படியே தான் இருக்காங்க, இன்னும் பல வாய்ந்தவர்களாக இருக்காங்க. பட் ஆனால் புதுசாக ஒரு கல்லூரி முடிச்சுட்டு வர இளைஞன் ஃபஸ்ட்டு சீமான் அவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அவரோட பேச்சை கேட்டு நம்மளுக்கு மூன்றான ஒரு கட்சி வேணும், மூன்றாவது எதிர்கட்சியாக வேணும்ன்ட்டு நாதாக்காவை சூஸ் செய்து போனாங்க. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட அந்த ஸ்பீச் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த இளைஞர்கள்லாம், அதாவது குறிப்பாக சொல்லலாம் ஜென்சி கிட்ஸ் எல்லாமே அந்த பக்கம் டிவிகே சைடு போயிட்டாங்க. ஸோ இதனால் டிவிகே இப்போ வரதுனாலையும் வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுலையும் பார்த்தா நம்மளோட கணிப்பு பிரகாரம் அதாவது நாதாக்கா ஓட்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகள் மேலே சீமான் அவர் போன எலெக்ஷனில் வாங்கியிருந்தார். பட் ஆனால் இந்த வாட்டி நாதாக்காவோட ஓட்டு சதவீதம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காகனா புது வாக்காளர்கள் அதிகமாக வாக்களிக்காதனால குறையலாமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு முக்கியமான தொகுதியாக இந்த எலெக்ஷனில் அவர் கொஞ்சம் கைகூடி தரப்போகிற வாக்குகள் எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி தொகுதினே சொல்லலாம். காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்களுக்கு நல்லாவே அதாவது பெயர் இருக்குதுன்னு தான் சொல்லப்படுது. இளைஞர்கள் அளவில் நிறைய ஓட்டுகள் உள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் தாவேகா விஜய் அவர்கள் கூட சீமான் நிற்கிற நேரடியான தொகுதிக்கு பிரச்சாரம் போனாரா என்னவோ நமக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்பேற்பட்ட பெருமைக்குரிய என்டிகே கட்சியை மக்கள் பெரிய அளவில் கொண்டாடலைன்னு நினச்சா மிகவும் வருத்தமாக தான் இருக்குது. இது மக்கள் மனதில் சீமான் அவர்களோட சில வாதங்கள் எந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஸ்டக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தமிழர்னு பேசுகிறதுனால பிற மொழி பேசுகிறவங்க அவரை கொஞ்சம் எதிர்க்க தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் குடிவாரி அதாவது அரசியல் பேசுகிறதுனால ஜாதி ரீதியாக சில பேர் அவரை ஒதுக்க தொடங்கினாங்க. ஸோ இப்படி தான் சில
விஷயங்கள் நடந்து கொண்டுட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கும் போக சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஜாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்க, அது எனக்கு தீட்டுன்னு சொன்னார். செகண்டு, கல் இறக்குறது எந்த குற்றமும் கிடையாது, ஒயின் ஷாப்பில் குடிச்சிட்டு இறக்குறவங்கள விட இந்த கல் இறக்கி இயற்கை பானங்களை அருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை வந்து கல், தென்னம்பால், பனம்பாலுன்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாகவும் சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவர் எதை பற்றியும் கேர் பண்ணிக்காம அடுத்தடுத்த எலெக்ஷனை நோக்கி பயணிச்சு கொண்டு தான் இருக்காரு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் என்டிகேக்கு மக்கள் எவ்வளோ விரும்பி இந்த வாட்டி வாக்கு செலுத்தியிருக்காங்கன்ட்டு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்டிகேக்கு வாக்கு சதவீதம் இந்த வாட்டி குறையிறது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. பட் என்ன தான் இருந்தாலும் அடுத்த தேர்தல்னு வரும்போது என்டிகேக்கு அதே வாக்கு சதவீதம் கூட போகுதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி யாரெல்லாம் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஒரு கட்சியை தேடி வாக்களித்தாங்களோ அந்த கட்சியோட, அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட வேலைகள் வந்து சரிவர செய்யவில்லை என்றால் அவங்க மாற்றி மறுபடியும் இவர் கரெக்டான கருத்தாக பேசினாரே, இவருக்கே ஓட்டு செலுத்துவோன்ற அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்து எல்லாருமே நாதாக்காக்கு மறுபடியும் கொஞ்சம் ஹை லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதாவது தமிழ்நாடு எலெக்ஷனில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீங்க, நீங்கள் யார் சிஎம் வருவான்னு நினைக்கிறீங்க? அண்ணன் சீமானை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா பார்ப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதே போன்ற சமூக சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சு கொள்வதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மீதும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.